வெல்கம் டு நிதி எம்ப்ராய்டரி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹேண்ட் எம்ப்ராய்டரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த டிசைன் எடுத்திருக்கேன். இந்த டிசைனில் வந்து இந்த கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் நீடில் ஹேண்ட் எம்ப்ராய்டரி தான். இந்த டிசைனை நம்ம பார்க்கும்போது சுற்றி இருக்க ஃப்ளவர்ஸ்க்கு நம்ம எது போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து கெஸ் பண்ணோம்னா லேசி டேஸி நல்லா இருக்கும். இந்த டிசைனுக்கு இதே பெட்டல்ஸ்க்கு நிறைய டிசைன்ஸ் போடலாம். இன்னைக்கு நம்ம லேசி டேஸி போடலாம். ஸோ இதில் வந்து நம்ம சுற்றி இருக்க பெட்டல்ஸ்க்கு 2 கலர் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஒரு கோல்டன் கலரும் ஒரு லைட் பிங்க் கலரும் நான் போட போகிறேன். ஸோ நம்ம எப்பயும் போல் லேசி டேஸி இதில் போட்டுடலாம். இப்போ வரைக்கும் நம்ம பார்க்குற வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்ட ஸ்டிச் வந்து ரிப்பீட் ஆகும். புது ஸ்டிச் ஒன்று வந்து நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயும் அப்படி தான் நம்ம இதில் ஒரு புது ஸ்டிச் கற்றுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து போட்ட ஸ்டிச்சே, அதாவது நம்ம லேசி டேஸியே போடலாம். திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நான் வந்து 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். போடுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் வந்து 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இதில் நீங்கள் வந்து அந்த பூவோட திக்னஸ், அந்த பெட்டலோட திக்னஸை பொறுத்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். 2லேருந்து 6 வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நாளும் எடுத்துக்கோங்க. ஏன் ஈவன் அதோட ஜாஸ்தி கூட எடுத்துக்கலாம். பெட்டல் குண்டா வரணும், ஒல்லியா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறத ஜாஸ்தி கம்மி பண்ணிக்கணும். அந்த டிசைனை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணிக்கணும். இதே மாதிரி சுற்றி இருக்க எல்லா பெட்டல்ஸ்க்கும் நம்ம வந்து லேசி டேஸி போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபினிஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ சுற்றி ஃபுல்லாக பெட்டல்ஸ் நம்ம போட்டாச்சு. நடுவில் இருக்க டிசைன் வந்து ப்ளூ கலர் த்ரெட்டில் நான் 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த லைன்ஸ், அந்த டாட்டட் லைன் எல்லாத்தையுமே ப்ளூ கலர் த்ரெட்டில் ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். சாரி, நான் பேசும்போது பயங்கர நாய்ஸ் இருக்கு. இது காரணம் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு இங்கே. ஸோ என்னால் அவாய்ட் பண்ண முடியல. நாளைக்கு வீடியோ போடணும் அப்படின்றதுனால நான் பரவாயில்லன்னு எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ளூ போட வேண்டிய எல்லா இடத்தையுமே நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபினிஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ப்ளூ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நடுவில் நான் ஒயிட் கலர் த்ரெட்டு 6 ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். நடுவில் வந்து வேவிங் ஸ்டிச் யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸி இது. இந்த 4 லைன் இருக்கு இல்லையா, அந்த 4 டாட்டட் லைனை, அந்த லைனை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். உள்ளே விட்டு நான் எடுத்துகிட்டு போகிறேன். 4 இதுக்குள்ளே விட்டு ரவுண்டு மாதிரி கொண்டு வர போகிறேன். நம்ம போடும்போது டைட் பண்ணாதீங்க. சுற்றி எடுத்துகிட்டு வரீங்க இல்லையா, ரொம்ப இழுத்து டைட் பண்ணீங்க அப்படின்னா குறுகிடும், சுருங்கி வந்துடும். நான் உங்களுக்கு அதே மாதிரி சுருங்கி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒன்னே ஒன்று மட்டும் போட்டு காமிக்கிறேன். நல்லா இருக்காது. நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இல்லாமல் டைட்டாக பிடிச்சி இழுக்காமல் லூஸாக வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ரவுண்டு வந்து அழகாக வரும். நீடிலோட பேக் சைடு வச்சு நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் வைப்பேன் பாருங்கள். நீடிலோட பேக் சைடு அந்த லைனுக்குள்ளே விடுங்க. ப்ளூ லைனுக்குள்ளே நீடிலோட பேக் சைடு விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. நான் இதில் ஒரு 3 to 4 ரவுண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் முடிச்சிடுறேன் அந்த இடத்த. இப்போ இது ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்கா, இதே நம்ம இழுத்து போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி எல்லா இடத்தையும் ஸ்டிச் முடிச்சிடலாம். இப்போ பாருங்க, இதில் வந்து ஒன்னே ஒன்று மட்டும் நான் இழுத்து போட்டிருக்கேன், அந்த எண்டு. ஸோ அது வந்து எப்படி இருக்கு பாருங்க. இழுத்தீங்கன்னா வந்து ஓவல் ஷேப்ல, ஒரு ரவுண்ட் ஷேப் இல்லாமல் ஒரு ஓவல் ஷேப்புக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி போட வேண்டாம். ரவுண்டாக இருந்தால் தான் அழகா இருக்கும். இப்போ நம்ம வந்து எல்லோவோட லேசி டேஸிக்குள்ள லாங் ஃப்ரெஞ்ச் நட் போட்டிருக்கேன் நான். இது அந்த இடத்த கேப்பை ஃபில் பண்ணலாம். ஒரு மொட்டு மாதிரி நடுவில் வரட்டும் அப்படின்றதுக்காக இதை நான் போட்டிருக்கேன். ரொம்ப அழகா இருந்துச்சு. இது எல்லாமே நம்ம கிரியேட்டிவிட்டி தான். இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. ஸோ இப்போ இதை வந்து பிங்க் மேலே நான் க்ரீன் போட்டிருக்கேன், ரெட் எல்லோ மேலே ரெட் போட்டிருக்கேன். ஸோ இந்த க்ரீனையும் நம்ம முடிச்சிடலாம். அதே மாதிரி நடுவில் வந்து இருக்க கேப் ஒரு டைமண்ட் ஷேப் மட்டும்தான் நான் வந்து ரவுண்டு வேவிங் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். மீதி சைடில் வந்து ரெட் கலரில் எக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். அதை எப்படி போட்டேன் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ரெண்டு ப்ளூக்கு நடுவில் இருக்க கேப்பை எக்ஸ் மாதிரி நான் ரெட்ல ஃபினிஷ் பண்ணிடுறேன். நீங்கள் டாட் வேணா வச்சும் போட்டுக்கோங்க, ஒரே ஷேப்பில் வரணும் அப்படின்னா. நான் டாட் வைக்கல. இப்போ இந்த எக்ஸோட மிடில் வந்து நம்ம பீடு வச்சிடலாம். நீங்கள் ஒரு மிடில் சைடில் ஒன் சைடு ஆரம்பித்து பீடை கொடுத்து அனதர் சைடில் விட்டுட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், லாக் ஆகிடும். ஸோ இதேமாரி எல்லா எக்ஸ்லேயும் நம்ம பீடு வச்சு லாக் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. நடுவில் வந்து முத்தும் வச்சாச்சு, சுற்றி கல்லும் ஒட்டியாச்சு. நம்மளோட டிசைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நம்ம வந்து நம்ம சொல்கிற மாதிரி தான், எப்பயும் சொல்கிறது தான். ஒரு சுடிதாரில் வச்சாலும் சரி, நீங்கள் வந்து ப்ளவுஸில் எதுலனாலும் வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன சின்ன டிசைன்ஸ் போட்டு நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்கள் அழகாக பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.